ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 அரசர்கள் 2ஆம் புத்தகத்துக்கான விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது 8வது அதிகாரத்துக்குள் நுழைய இருக்கிறோம். இதற்கான விளக்கங்களை நமக்கு தெளிவுகளை கொடுக்க இருக்கின்றவர் அருட்பணியாளர் ரேமண்ட் ஜோசப். தந்தையை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். தந்தையே, நாம் 7 அதிகாரங்களை நிறைவு செய்திருக்கிறோம். ஆமாம். இப்போ 8வது அதிகாரத்தில் என்ன செய்தி சொல்கிறாங்க தந்தையே? 8ஆம் அதிகாரம் இதை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். 8ஆம் பிரிவை 4 பகுதிகளாக. முதலாவது, அங்கே தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது புத்தகத்தில், சுனேமியா பெண்ணின் வீடும் நிலங்களும் மீட்டெடுக்கப்படுதல் என்பது இந்த தலைப்பாக இருக்கலாம். முதல் தலைப்பு. அதாவது இந்த பெண் இறைவாக்கினர் எலிசாவுக்கு மிகவும் அறிமுகமானவர். இவருடைய வீட்டில் தான் அவர் சுனைமுக்கு போனால் அவர் தங்குவார். அப்புறம் அவங்களுக்கு பிள்ளை இல்லை என்கிற அந்த நிலையில் அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது. அப்புறம் அந்த குழந்தை செத்து போன உடனே மீண்டும் அந்த குழந்தைக்கு உயிர் பெற்றுத்தருதல், இதெல்லாம் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தது. இப்போ 8ஆம் அதிகாரத்தில் இந்த பெண்ணை சுற்றிய இன்னொரு நிகழ்வும் நிகழ்கிறது. அந்த பெண் அவருடைய வீட்டையும் அதே போல் அவருடைய நிலங்களையும் இழந்து விடுகிறார் யாரோ ஒருத்தட்ட. அதனுடைய பின்னணியை நம்ம இப்போ இந்த பகுதியில் பார்ப்போம். அதை மீட்டெடுக்கின்ற ஒரு செயல் நடக்கிறது. அதைத்தான் நாம் முதல் தலைப்பாக பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 1 முதல் 6, சுனேமிய பெண்ணின் வீடும் நிலங்களும் மீட்டெடுக்கப்படுதல். 2வது பகுதி 8ஆம் அதிகாரம் 7 முதல் 15. அதாவது சிரியாவிலே புதிய மன்னன் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறான். அது 2வது பகுதி. அது 7ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை. இங்கும் அதே தலைப்பு தான் இருக்கிறது. எலிசாவும் சிரியாவின் மன்னனும் என்று இருக்கிறது. அப்படின்னா என்ன பொருள்? முதலாக இருந்த மன்னன் பெல்தாது, அவன் இறந்து போகிறான். அவன் இறந்து போகிறான், அவன் இறக்கு வைக்கப்படுகிறான், அவன் கொலை செய்யப்படுகிறான் என்பதுதான் இங்கே செய்தி. பெல்தாது இறக்க புதிய அரசன், அவன் பெயர் ஆசாவேல். அசாவேல் பொறுப்பேற்கிறான். அசாவேல் புதிய அரசனாக அங்கே பொறுப்பேற்கிறான். 3வது பெல்தாதுக்கு பிறகு 3வது பகுதி 16 முதல் 24 முடிய யூதா நாட்டிலே புதிய அரசன் யோராம் அரசனாக வருகிறான். அது 16 முதல் 24. 25 முதல் 29 புதிய அரசனாக அகசியா அரச பொறுப்பை ஏற்கிறான். அதாவது யூதாவின் அரசன்தான் இவன். யோராமினுடைய மகன் அகசியா யூதா நாட்டினுடைய அரசனாக வருகிறான். ஆக இங்கே பிளவுபட்ட நாடை பற்றிய செய்தி வருவதனால இஸ்ராயல் நாடும் யூதா நாடும், அதாவது வடநாடும் தென்னாடும் என்று 2 பகுதிகளை பற்றிய அந்த வரலாறு சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரை, 1ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரை வடநாட்டு அரசர்களை பற்றி மட்டும்தான் நமக்கு பேச்சு இருந்தது. தென்னாடை பற்றிய பேச்சே இல்லை. இப்பொழுது முதல் முறையாக இந்த 2 அரசுகள் புத்தகத்தில் தென்னாட்டை பற்றிய குறிப்பு வருகிறது. வருதுன்னா அவர்களுடைய ஆட்சியை பற்றிய செய்தி வருகிறது. குறிப்பு வரும் என்றால் இந்த காலத்தில் இந்த அரசன் தென்னாட்டில் ஆட்சி செய்தான் என்கிற குறிப்பு வரும். ஆனால் அந்த அரசர்களை பற்றிய விளக்கங்கள் இருக்காது. முதல் முறையாக 8ஆம் அதிகாரத்தில் இந்த 2 அரசுகள் புத்தகத்தில் தென்னாட்டு அரசர்களை பற்றிய விளக்கம் வருகிறது. அதனால் இதை பொறுத்த மட்டிலே இது புதிய செய்தி.
8ஆம் அதிகாரத்திலிருந்து தென்னாட்டை பற்றிய விளக்கங்கள் வரும். எனவே இந்த 4 தலைப்புகளை இப்பொழுது நாம் பார்ப்போம். முதல் தலைப்பு, சுனாமிய பெண்ணின் வீடும் நிலங்களும் மீட்டெடுக்கப்படுதல். 1 முதல் 6 அந்த பகுதியை இப்பொழுது பார்ப்போம். எலிசா தாம் உயிர்ப்பித்து கொடுத்த சிறுவனின் தாயான பெண்ணை நோக்கி, நீயும் குடும்பத்தினரும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உங்களுக்கு வசதியான வேறொரு இடத்தில் தங்கியிருங்கள். எலிசா நான் ஏற்கனவே சுட்டி காட்டேன், எலிசா எல்லாரோடும் தொடர்பில் இருக்கிறவர். எளிய மக்களிலிருந்து வசதி படைத்தவர்கள் வரை, சாமானியர்களிடமிருந்து பெரும் பணக்காரர்கள் வரை, அரசனிடமிருந்து ஆண்டி வரை எல்லாரோடும் தொடர்பில் இருக்கிறவர். எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய சூழலில் இருக்கிறார். இதுவரை நாம் எலிசா நிகழ்த்திய வல்ல செயல்களில் 12 வல்ல செயல்களை பார்த்துருக்கிறோம். 12 வல்ல செயல்கள். 12 வல்ல செயல்கள் என்பதை விட 10 வல்ல செயல்களும் 2 அசாத்தியமான செயல்கள். அதாவது அது எதிர்நிலையான ஒரு நிகழ்வு தான். 42 சிறுவர்களை 2 பெண் கரடிகள் குதறுவது, அதே மாதிரி அடுத்து கேக்கசி அவனுக்கு தொழுநோய் பீடிப்பது. இந்த 2 நிகழ்வுகளும் எதிர்மறையான நிகழ்வுகள். மற்ற எல்லாமே 10 நிகழ்வுகள் எல்லாமே வல்ல செயல்கள், அவர் ஆற்றிய வல்ல செயல்கள். எல்லா வல்ல செயல்களுமே சாமானியர்களுக்கு. நாமானை தவிர, நாமான் சிரியா நாட்டு அரசனுடைய அரண்மனையில் பணியாற்ற படைத்தலைவன், அவனை தவிர மற்ற எல்லாமே சாமானியர்கள் தான். அப்படின்னா அந்த சாமானியர்களுடைய வாழ்வுக்கு உறுதுணையாக இருக்கிற ஒருவனாகத்தான் இறைவாக்கினர் இருக்கிறார். அந்த நிலையில்தான் இந்த பெண்ணுக்கு துணை நிற்கிறவராக, அந்த சிறுவனுடைய தாயான, அந்த ஏற்கனவே உயிர்ப்பு கொடுத்த அந்த உயிர்ப்பித்த சிறுவனுடைய தாயான அந்த பெண்ணுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். என்ன உதவி செய்கிறார்? நீயும் உன் குடும்பத்தாரும் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு உங்களுக்கு வசதியான வேறொரு இடத்தில் போய் தங்கியிருங்கள் என்று அறிவுரை கூறுகிறார். எதுக்காக அறிவுரை? அதைத்தான் பின்னாலே விளக்குகிறார். என்ன நோக்கத்திற்காக அவர்கள் சுனேமை விட்டு வெளியேற வேண்டும், எதற்காக, எதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்கிற விளக்கத்தை தொடர்ந்து சொல்கிறார். வாசியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் பஞ்சத்தை வருவித்துள்ளார், அது நாட்டின் 7 ஆண்டுகள் நீடித்திருக்கும் என்று கூறியிருந்தார். இந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு எப்படி கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால், பஞ்சம், அந்த பஞ்சம் எத்தனை ஆண்டுகள்? 7 ஆண்டுகள். இந்த பஞ்சத்தை பற்றி நாம் ஏற்கனவே 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். சிரியா நாட்டினுடைய படையெடுப்பினால் மட்டும், முற்றுகையினால் மட்டும் இவர்களுக்கு உணவு பற்றாக்குறை வரவில்லை. அந்த பகுதி முழுவதுமே பஞ்சம். அந்த பஞ்சமும் 7 ஆண்டுகள் இருக்கிறது. அந்த 7 ஆண்டுகள் பஞ்சம் இருந்ததுனால உணவு பற்றாக்குறை இருக்கிறது. ஆனால் எப்படியோ இஸ்ராயல் மக்களுக்கு அந்த உணவு பற்றாக்குறைக்கான வாய்ப்புகள் கொஞ்ச நாளைக்கு குறைந்திருக்கிறது. ஏனென்றால் சிரியர்கள் அவர்களுடைய பாசறையில் விட்டு சென்ற பொருட்கள் அவர்களுக்கு கொஞ்சம் வசதியை கொடுத்திருக்கலாம், உணவுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கலாம். இருந்தாலும் இது 7 ஆண்டு பஞ்சம், ஒரு கொடிய பஞ்சம். அந்த பஞ்சத்திலிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக இந்த சுனேமிய பெண்ணை வேறொரு இடத்திற்கு மாற்ற அனுமதிக்கிறார். பல நேரங்களில் பஞ்சம் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மழையின்மையால் ஏற்படலாம். இது பெரும் பஞ்சமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மத்திய தரைக்கடல் நாடுகள் முழுவதும் பஞ்சம் இருந்ததாக சூழல்களுக்கு தேவையில்லை. ஒருவேளை இந்த இஸ்ராயல் நாட்டு பகுதியில் மட்டும் பஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்கலாம். இஸ்ராயல், யூதா இந்த 2 பகுதிகளிலும் பஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்கலாம். அந்த ஆண்டுகள் மழை குறைவாக இருந்திருக்கலாம், தண்ணீர் வரத்து குறைவாக இருக்கலாம். அதனால் இவர்களால் விவசாயம் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைந்திருக்கலாம். எனவே அப்படி இருந்ததன் பயனாக ஒரு 7 ஆண்டு பஞ்சத்தை இவர்கள் சந்திக்க வேண்டியிருந்திருக்கலாம். அதனால் மக்களுக்கு உணவில்லாமல் உணவு பஞ்சம் ஏற்பட்டிருக்க வேண்டும். இதிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக இந்த பெண்ணை வேறொரு பகுதிக்கு போகச் சொல்கிறார். அந்த பெண்ணும் அதற்கு
இசைந்தது போல தெரிகிறது. தொடருங்கள். 2ஆம் வசனம். எனவே அப்பெண் எழுந்து கடவுளின் அடியவர் வாக்கின்படியே செய்து அவரும் அவருடைய குடும்பத்தினரும் புறப்பட்டு பெலிஸ்தியர் நாட்டுக்கு சென்று அங்கு 7 ஆண்டுகள் தங்கியிருந்தனர். பெலிஸ்திய நாடு என்பது மத்திய கடற்கரையை ஒட்டி இருக்கிற பகுதி. பெலிஸ்தியா ஏறக்குறைய 5 நகர்கள் கொண்ட பகுதி அது. பெருநகரங்கள் எல்லாமே. அந்த 5 நகர்களையும் 5 அரசர்கள் ஆட்சி செய்வார்கள். ஆனால் இந்த 5 பேரும் ஒரு குழுவாக இருந்து ஆட்சி செய்வார்கள். ஒவ்வொரு நகருக்கும் ஒரு அரசர் இருப்பார். குறிப்பாக காசா, எக்ரோன், அஸ்கெலோன், அஸ்தாது, ஹாமாத், இந்த 5 நகரங்கள். இந்த 5 நகரங்களையும் ஒரு பகுதியாக அல்லது ஒரு ஒட்டுமொத்த பகுதியாக பெலிஸ்தியா என்று அழைக்கலாம். இது எல்லாமே கடற்கரையை ஒட்டி இருக்கிற நகரங்கள். மத்திய தரைக்கடல் கடற்கரை. இந்த பெலிஸ்தியர்கள் என்றாலே அவர்கள் கடற்கரை கொள்ளையர்கள் என்றுதான் அவர்களுக்கு அடிப்படையிலே பெயர். கடல் கொள்ளையர்கள் தான் பிற்காலத்தில் தங்களுடைய வலிமையை உறுதிப்படுத்துவதற்காக என்ன பண்ணாங்க, நாடுகளை பிடித்து அங்கே கனானிய பகுதிகளில் அவர்கள் தங்களுடைய நாட்டை அமைத்தார்கள். ஆரம்ப கட்டத்தில் இஸ்ராயல் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக விளங்கினார்கள். நமக்கு தெரியும், பெலிஸ்தியாவை சேர்ந்த கோலியாத் என்கிறவன் ஒரு மிகப்பெரிய அரசனாக இருந்தான். தாவீது அவனை கொலை செய்தான். பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ராயலர்களுக்கும் ஆரம்ப கட்டத்திலிருந்தே மிகப்பெரிய பகை இருந்தது. ஆனால் சாலமோனுக்கு பிறகு பெலிஸ்தியர்கள் இருந்ததற்கான அறிகுறியே இல்லாமல் போய்விட்டது. சாலமோன் காலத்திலே பல இனங்கள் முழுவதுமாக இஸ்ராயல் நாட்டோடு இணைந்து விட்டது. நம்ம ஏற்கனவே கூறிய அந்த ஒரு 7 இனங்கள், எபூசியர்கள், இத்தியர்கள், கிர்கிசியர்கள், அமோரியர்கள், கனானியர்கள், இவர்கள் எல்லாருமே ஏறக்குறைய 7 இனங்கள். இவர்கள் எல்லாமே சாலமோனுக்கு பிறகு இல்லை, விவிலிய வரலாற்றில் வரமாட்டாங்க. அப்படின்னா என்ன பொருள்? சாலமோன் வரை வருவார்கள், தாவீது காலத்திலாம் இருப்பாங்க. ஆனால் சாலமோனுக்கு பிறகு இவர்களுடைய பேரே வராது. இந்த குறிப்பாக இந்த நாடுகள் இருக்குல்லவா, பெலிஸ்திய நாடு என்று தான் சொல்லப்பட்டு இருக்கிறவர்கள் அவர்கள் அங்கே இருந்தாங்களா அப்படின்னு. சாலமோனுடைய வாயிற்காப்பவர்கள், படைவீரர்கள் கூட பல பெலிஸ்தியர்கள் இருந்தார்கள் என்று சொல்வார்கள். அதாவது பெலிஸ்தியர்கள் எல்லாம் யாரோடு இணங்கி விட்டார்கள்? இஸ்ராயல் என்ற அந்த இனத்தோடு இணங்கி விட்டார்கள். அது ஓரினமாக மாறிவிட்டது. அந்த எல்லா இனங்களும் ஒரே இனமாக மாறிவிட்டது. இஸ்ராயல், யூதா, இஸ்ராயல், இந்த 2 நாடுகளிலிருந்து ஒரே இனமாக மாறிவிட்டது. சாலமோன் காலத்தில் சொல்லப்போனால் இந்த 12 குலங்கள் கூட இணக்கமாக, அதாவது ஒரே இனமாக மாறக்கூடிய சூழல் உருவாகிவிட்டது. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் வர ஆரம்பித்தது. என்றால் அவன் அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கினான். அவனுடைய தவறான கொள்கையின் அடிப்படையில் தான் வடநாடு தென்னாடு என்று பிரிந்தது. என்றால் அவன் இப்படி எல்லா இனங்களையும் ஒன்றிணைத்து இனத்து தலைவர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு ஒவ்வொரு இனத்தையுமே ஒரு ப்ராவின்ஸாக, ஒரு மாநிலமாக மாற்றிவிட்டான். அதில் தலைவர்களை யாரா போட்டான்னா அவனுடைய இந்த யூதா இனத்தில் உள்ளவர்களே தலைவர்களாக போட்டான். அப்படின்னா ஒவ்வொரு குலத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் அவர்களுடைய பொறுப்புகள் எல்லாம் பறிக்கப்பட்டது. அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அப்படின்னா இவனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த இனங்கள் அல்லது குலங்கள் இதெல்லாம் இருக்கவே கூடாது, எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய எண்ணம். ஆனால் அவனுடைய ஆட்சிக்கு பிறகு அது பலிக்கலை. பிற இனங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்தால் கூட இந்த யூத குலத்தில் இருந்த 12 கோத்திரங்களை அவனால் அசைத்து பார்க்க முடியவில்லை. அவங்களையெல்லாம் ஒரு கலப்பாக மாற்ற இயலவில்லை. அதனால தான் அந்த 10 குலங்கள் சாலமோனுடைய இறப்புக்கு பிறகு தனியாகவும் 2 குலங்கள் தனியாகவும் பிரிந்து யூதா, வடநாடு அல்லது இஸ்ராயல் என்று பெயர் பெற்றது. அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த பிலிஸ்தியா என்கிற சிந்தனையை நாம் உள்வாங்க வேண்டும். சாலமோனுக்கு பிறகு பிலிஸ்தியர்களே இல்லாமல் போய்விட்டார்கள். பிலிஸ்தியர்கள் எல்லாம் இஸ்ராயல் இனத்தோடு இணைந்து விட்டார்கள். இருந்தாலும் அந்த பிலிஸ்திய பகுதிகள் இருக்கிறது. அந்த பகுதியில்
இந்த பெண் வந்து சுனாம் நகரத்து பெண் வந்து போய் தங்கி இருக்கிறார். அது கடற்கரை பகுதினால தண்ணீர் வளம் உள்ளது. மழை தண்ணீர் இல்லாவிட்டால் கூட அங்கே நிலத்தடி தண்ணீருக்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த பகுதியே வந்து ஷாரோன் சமவெளி பகுதி என்று அழைப்பார்கள். ஷாரோன் சமவெளி பகுதி அல்லது ஷெஃபலா சமவெளி பகுதி என்று கூட அதுக்கு பெயர் இருக்கிறது. வளமான பகுதி, இன்றைக்கும் அது வளமான பகுதி தான், தண்ணீர் நிறைந்திருக்கிற பகுதி. இங்கே இந்த யூதா நாடு அல்லது இஸ்ராயல் நாட்டினுடைய மற்ற பகுதிகளை பார்த்துவிட்டு கடற்கரைக்கு போனீங்கன்னாவே ஒரு மாறுபட்ட அனுபவம் இருக்கும். உள்பகுதி எல்லாமே வெறும் மலைகள், அதுவும் கல்லும் கரடு முரடுமாகத்தான் இருக்கும். அதிகமாக மரங்களை பார்க்க முடியாது அல்லது செழிப்பை பார்க்க முடியாது. மலைகள் கூட மரங்கள் இல்லாமல் தான் இருக்கும். வெறும் மணல் மேடுகள் போல இருக்கும். குறிப்பாக யூதா வனாந்தர பகுதி என்று இருக்கிறது, அங்கெல்லாம் வனாந்தரம் போல தான் இருக்கும், அதுங்க மரங்களே இருக்காது. ஆனால் கடற்கரை பகுதி போனோம்னாவே செழிப்பாக இருக்கும். அதான் பிலிஸ்திய பகுதிகள். அந்த அடிப்படையில் தான் இந்த பெண் வந்து அந்த வளமான பிலிஸ்திய பகுதிக்கு அனுப்பப்படுகிறாள். அங்கே 7 ஆண்டுகள் தங்கி இருந்ததாக சொல்லப்படுகிறது. தொடருங்கள். 7 ஆண்டுகள் கடந்த பின் அந்த பெண் பெலிஸ்தியர் நாட்டினின்று திரும்பி வந்து தம் வீடும் நிலங்களும் தமக்கு கிடைக்கும் பொருட்டு அரசரிடம் முறையிட சென்றார். அப்படின்னா என்ன நடந்தது என்றால், இந்த 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சுனாமுக்கு போன போது சுனேமில் என்ன கிடையாது, இவருடைய தங்குகின்ற வீடும் நிலங்களும் யாராலும் பறிக்கப்பட்டு விட்டது, யாரோ எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த நிலங்களும் வீடும் இவருடைய பாதுகாப்பில் இல்லை, இவருக்கு பொறுப்பில் இல்லை, யாரோ பறித்து கொண்டார்கள். இவருக்கு தங்குவதற்கு இடமில்லை, வாழ்வாதாரம் இல்லை. அப்போ இவர் வந்து இறைவாக்கினர்கிட்ட போகாமல் அரசிடத்தில் போகிறார். இறைவாக்கினரை பற்றிய குறிப்பு இங்கே இல்லை. இறைவாக்கினர் தான் இவரை போக சொன்னது. ஆனால் திரும்பி வந்து இவர் இறைவாக்கினரை சந்திக்கவில்லை. தனக்கு பிரச்சனை வந்தபோது இறைவாக்கினருடைய உதவியை நாடவில்லை. யாருடைய உதவியை நாடுகிறார்? அரசனுடைய உதவியை நாடுகிறார். அதற்கு அடிப்படை காரணம் என்ன? அரசன் என்கிறவன் வந்து எல்லாவற்றுக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடியவன். நிலபுலங்கள் எல்லாத்துக்கும் அவன் தான் பொறுப்பு, பாதுகாப்பை பொறுத்த மட்டில். ஆனால் இறைவாக்கினர் இறைவனுடைய வல்லமையை அடிப்படையாக வைத்து இந்த நிலங்களை மீட்டுக் கொடுக்க முடியும். ஆனால் இதில் அவருக்கு இந்த இறைவாக்கினர் எலிசா வந்து இதை செய்ய முடியும் அல்லது முடியாது என்கிற நிலைப்பாடை கொண்டவர் என்பதனால் அல்ல, மாறாக அரசனால் இதை முறைப்படி செய்ய முடியும் என்கிற அடிப்படையில் தான் போயிருக்க வேண்டும். எனவே இறைவாக்கினர் எலிசா மீது இவர் வெறுப்பு கொண்டார் அல்லது அவரை வந்து அவர் குறைத்து மதிப்பிட்டார் என்ற நிலையில் நாம் பார்க்க முடியாது. அந்த ஒரு எண்ணத்தில் அவர் சென்றிருக்க வாய்ப்பில்லை. அரசன் வந்து நாட்டுக்கு பொறுப்பானவர். எனவே அவரிடத்திலே சென்று நாம் நம்முடைய பிரச்சனையை எடுத்து சொல்வோம் என்கிற எண்ணத்தில் அவர் அங்கே சென்றிருக்க வேண்டும். அப்பொழுது அரசன் கடவுளின் அடியாருக்கு பணிவிடை செய்து வந்த கேக்கசியிடம், எலிசா புரிந்துள்ள அரும்பெரும் செயல்களையெல்லாம் எனக்கு சொல் என்று கேட்டு உரையாடி கொண்டிருந்தான். இந்த பெண் வந்து அரசனை சந்திக்க சென்ற நேரம் இன்னொரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன நிகழ்வு என்றால், அரசன் யோராம் என்கிறவன் என்ன செய்கிறான் என்றால், கேக்கசி அவனை அழைத்து எலியாவை பற்றிய அவர் செய்த வல்ல செயல்கள், ஏற்கனவே 12 வல்ல செயல்களை பற்றி குறிப்பிட்டு இருக்கிறோம். இவர் என்னென்ன செய்தார் என்பதையெல்லாம் அவன் விழாபாரியாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். அதை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறான். இங்கே வந்து கேக்கசி வந்து தொழுநோயாளால் ஏற்கனவே தொழுநோயாளியாக மாறி இருக்கிறான். அப்போ இந்த நிகழ்வு வந்து ஒன்று அவன் தொழுநோயாளி ஆவதற்கு முன்னால் நிகழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் தொழுநோயாளி அரசனோடு இப்படி நெருங்கி உரையாடி கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அவன் அரண்மனையில் நுழைந்து அரசனுக்கு அருகிலே இருந்து உரையாடி கொண்டிருக்கிறான் என்றால் தொழுநோயோடு அவன் உரையாடி கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அல்லது எலிசையை மன்னித்து
கேகசியை மன்னித்து அவனுடைய தொழுநோயை போக்கி இருக்க வேண்டும். இப்பொழுது உடல் நலத்தோடு இவன் இருந்திருக்க வேண்டும். இந்த 2 சிந்தனைகள் தான் வாய்ப்பு இருக்கிறது. இவன் தொழுநோயோடு போயிருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி கேகசி அங்கே இருக்கிறான் என்றால் இந்த நிகழ்வே தொழுநோய் வருவதற்கு முன்னால் நிகழ்ந்திருக்க வேண்டும். கேகசிக்கு தொழுநோய் வருவதற்கு முன்னால் நிகழ்ந்திருக்க வேண்டும். ஏன்னால் 4ஆம் அதிகாரத்தில் இந்த பெண்ணை பற்றிய குறிப்பு வருகிறது. இது உடனே தொடர்ந்து 4ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து இந்த நிகழ்வை சொல்லியிருக்க வேண்டும். இந்த நிகழ்வை ஒட்டி அரசன் விசாரணைகள் நடந்திருக்க வேண்டும். இந்த 2 வாய்ப்புகள் தான் இருக்கிறது. ஒன்று, இந்த பகுதி 4ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நடந்திருக்க வேண்டும். 5ஆம் அதிகாரத்தில் தான் கேகேசிக்கு தொழுநோய் பிடிக்கிறது. ஒன்று, நிகழ்வும் முன்னால் நடந்திருக்க வேண்டும், அல்லது கேகசி தொழுநோயிலிருந்து நலம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி பார்த்தோம் என்றால் இந்த 2க்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி முன்னால் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, அவர் தொழுநோய் பீடிப்பதற்கு முன்னால். அப்படி தொழுநோய் பீடிக்கப்பட்ட பிறகு நிகழ்ந்திருந்தால் நிச்சயமாக அவர் குணமாயிருக்க வேண்டும். எலிசேயு இவரை மன்னித்திருக்க வேண்டும், மீண்டும் இவருக்கு உடல் நலம் தந்திருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் இந்த அரசனுக்கும் எலியாவை பற்றி ஆர்வம் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டி இருக்கிறோம். யோராம் எலிசேயுவின் மீது மிக அன்பு கொண்டிருந்தான், அவரோடு நல்ல தொடர்பில் இருந்தான், அவரை பார்த்திருக்கிறான், அடிக்கடி பேசியிருக்கிறான். அதனால் அவரை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விருப்பம் இருந்திருக்கலாம். எனவே கேகசியை இப்பொழுது அவன் ஆலோசகராக கூட அந்த நிலையில் வைத்து பார்க்கிறான். இவரை பற்றிய செய்திகளையெல்லாம் கேட்டு அவன் உண்மையிலே புலங்காயுதம் அடைகிறான், மகிழ்ச்சி அடைகிறான். அந்த நேரத்தில் தான் யார் போய் சேர்வது? இந்த சுனேமை பெண் தன்னுடைய நிலத்தை மீட்டெடுப்பதற்காக, வீட்டை மீட்டெடுப்பதற்காக அரசனுடைய உதவியை நாடுகிறாள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. செய்தி இதுவரை வந்திருக்கிறது என்றால் அவருடைய நிலமும் இடமும், அதாவது வீடும், யாராலோ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வீடும் நிலங்களும் மீண்டும் அவள் பெற்றெடுக்க வேண்டும். அதற்கு யாருடைய உதவி தேவை? அரசனுடைய உதவி தேவை. இப்போ அரசன் எப்படிப்பட்ட அரசன்? யோராமை பற்றி இதுவரை அவனுடைய சில சமயங்களிலே அவன் ஆத்திரப்படுகிறான், கோபப்படுகிறான், இறைவாக்கினரையே துச்சமென நினைக்கிறான். ஆனால் மீண்டும் அவன் அதை சரி செய்து கொள்கிறான். அப்படிதான் நம்ம யோராமை பற்றி பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக ஆகாப்பு குடும்பத்திலே இவன் ஒரு வித்தியாசமான ஆளாக இருக்கிறான். அகசியா இவனுடைய சகோதரன் இறைவாக்கினரை பற்றி அக்கறை கொள்ளவே இல்லை.